சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக உழைக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இறையில்லத்திற்காக பணிகள் செய்ய முடியாது. ஆனால் எனக்கு சொல்ல வேண்டும், நடக்காது என்று வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறார். அது ஹசிபுமான் ததுகுல் ஜன்னah, எதையும் செய்யாமல், எதையும் தியாகம் செய்யாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடைந்து விடலாமா என்று அல்லாஹ் ரப்பல் கேட்கிறான் என்றால் நம்முடைய நிலைமை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வந்துவிட்டால் நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்முடைய வீட்டிற்கு நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? இது பாருங்க, என்னுடைய குடும்பத்திற்கு என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கிறோமா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறோமா? பரிசீலனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், அதாவது ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுடைய பார்வையில், நம்முடைய பார்வையில் அல்ல, அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு முஸ்லிம் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவரிடத்தில் எப்படிப்பட்ட பண்புகள் பிரதிபலிக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். 49வது அத்தியாயத்துடைய 15வது வசனம் அல்லாஹ் இப்படி பேசுகிறார், இன்னமல் முஃமினூனல்லதீன, நிச்சயமாக முஃமின்கள் யார் என்றால், ஆமனு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்வார்கள், அந்த தூதரையும் பின்பற்றுவார்கள், சும்மலம் யர்தாபு, அதற்கு பிறகு சந்தேகப்பட மாட்டார்கள். முக்கியமான விஷயம், மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவர் வாழவர்கள் மீதும் இந்த அனைத்திற்கு மீது ஈமான் கொண்டதற்கு பிறகு அதில் அவர்கள் சந்தேகப்பட மாட்டார்கள். சந்தேகம் இருப்பதின் காரணமாகத்தான் நம்மால் அமல்களை செய்ய முடியவில்லை. உண்மைதானே? மறுக்க முடியுமா? சந்தேகத்து அந்த ஈமானில், நம்பிக்கையில் குறைபாடு இருப்பதின் காரணமாகத்தான் நம்மால் அழகான முறையில் அமல்களை செய்ய முடியவில்லை, ஃபஜ்ருடைய தொழுகை தொழ முடியவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக நேரத்தை செலவழிக்க முடியவில்லை. யார் மறுக்க முடியும்? ஈமானில் இருக்கக்கூடிய குறைபாடு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், யர்தாபு வஜஹலு ஃபி அம்வாலிஹிம் அன்ஃபுஸிஹிம் ஃபீ ஸபீலில்லாஹ் உலாயிக ஹுமுல் ஸாலிஹீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் எதிரியும் சந்தேகப்பட மாட்டார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக செயல்படுவார்கள். அவருடைய உயிர்களை கொண்டும், அவருடைய பொருளாதாரத்தை கொண்டும், அவருடைய நேரத்தை கொண்டும் இந்த மார்க்கத்திற்காக அவர்கள் செயல்படுவார்கள். இந்த தியாக உள்ளம் என்பது மூமினிடத்தில் இருந்தே தீர வேண்டும் சொல்லும். நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னும் அல்லாஹ் கூடுதலாக சொல்கிறார் யார் மூமின்கள் என்பதை. இந்த வசனங்களை வைத்து நம்மை உரசி பார்க்க வேண்டும். வசனங்களை எதற்காக சொல்கிறேன் என்றால், நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் என்பதை புரிந்தால்தான் நாம் அதற்கு ஏற்றது நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வால் இக்தரப்துஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா வ அல்லாஹ் சொல்கிறார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, வ அப்னாவுக்கும், உங்களுடைய குழந்தைகள், வ இஹ்வானுக்கும், உங்களுடைய நண்பர்கள், வ அஸ்வாஜுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வ அஷீரத்துக்கும் அம்வால், நீங்கள் சம்பாதித்த உங்களுடைய செல்வம், மார்க்கத்திற்காக போராடக்கூடிய மக்களாக நீங்கள் மாறவில்லை என்றால் ஃபதரப்பசு, எதிர்பார்த்திருங்கள். எதை தெரியுமா? ஹத்தா யாதி அல்லாஹ் பி அம்ரி, அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய கோபத்தை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் என்றால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த வசனங்களை வைத்து பாருங்கள், நாம் எல்லாம் உண்மையாக ஒரு முஸ்லீமாக இருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? தொழுகைக்காக வராத மக்களிடம் கேட்கப்படுகிறது, ஏன் வரவில்லை? ஏன் இந்த மார்க்கத்திற்காக உங்களால் பணி செய்ய முடியவில்லை? ஏன் இந்த மார்க்கத்திற்காக உங்களால் கொடுக்க முடியவில்லை என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறார்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய